ஒரே நாளில் உங்களோட நாள்பட்ட இடுப்பு வலி, பெடரி வலி, சியாட்டிகா பிரச்சனை இது எல்லாமே ஒரே நாளில் உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து குணமாகறத பார்க்க முடியும். ஒருத்தருக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்கே வாயு தடப்பட்டிருந்தாலும் சரி அந்த வாயுவை ஃபுல்லாக எடுத்து வெளியே கொண்டு வந்துடும். இப்போ வாதத்தோட கழிவு யார் யாருக்கெல்லாம் வெளியே சரியாக போலையோ அவங்களுக்கு உடம்புல வாயு பிரச்சனை வந்துடும். தலைவலியில் ஆரம்பிக்கும், முதுகு வலியில் ஆரம்பிக்கும், வயிற்று வலியில் ஆரம்பிக்கும், தொட வலியில் ஆரம்பிக்கும், கணுக்கால் வலியில் ஆரம்பிக்கும், பாத வலியில் ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் உடம்புகளும் எந்த கழிவு சேருதோ அந்த இடத்துல ஆரம்பிக்கும். வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம உஷ்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மூத்திரம் மூலியமாக வெளியேற்றுறோம். அதேமாதிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வாயுவை ஆசனத்து வழியாக வெளியேற்றுறோம். ஆக மொத்தம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல இருக்க 3 தோஷத்தையும், கபத்தை நீக்கிறது, பித்தத்தை நீக்கிறது, வாதத்தை நீக்கிறது, இந்த 3 உடம்புல இருந்து வெளியே போகிறனால உங்களுக்கு வலி வந்து படிப்படியாக குறையுது. இந்த மருந்தை ஒரு தடவை சாப்பிட்டா போதும். இப்போ ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பார்க்கட்டும். சாப்பிட்டா அதில் குணமாறு உங்களுக்கு தெரியும்ல, தெரிஞ்சால் அடுத்து வாங்கிக்கோங்க. 4 வாரத்தில் வாரத்துக்கு 1 மேனிக்கு 4 வாரம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா முற்றிலும் மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எந்த மருந்து சிகிச்சை எடுக்க வேணும் அவசியம் இருக்காது. அதான் அந்த மருந்து. இதுதான் அந்த வெட்டவாயு செந்தூரம். உணவு வணக்கம். நம்மளுடைய பாரம்பரிய சித்த வைத்தியம் மதிப்புக்குரிய கிருஷ்ணகுமார் இருக்காரு. இந்த L4 L5 அதுக்கப்புறம் புறக்கழுத்து கேஸ் பிடிச்சிருக்குது, எப்படிப்பட்ட வழியா இருந்தாலும் சரி ஒரே கேப்சூல சரியாகன்றாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அது என்ன கேப்சூல்? வாங்க வீடியோ கொடுக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஒரே கேப்சூல் புறக்கழுத்து வலி, மூட்டு வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, குதிங்கால் வலி, அப்புறமா L4 L5 டிஸ்க் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு, கேஸ்ட்ரிக் பிரச்சனை எல்லாமே ஒரே கேப்சூல் சரியாவீங்களா? அது என்ன கேப்சூல், எப்படி எடுக்கணும்? வெட்டவாய் கேப்சூலுங்க அது பேரு. வெட்டவாய். அதுக்குள்ள இருக்க பொருள் வந்து லிங்கம்ன்ற ஒரு பாசானம். அந்த பாசானத்தை சுத்தி பண்ணி அதை கட்டி அதை வந்து மருந்தாக்குறோம். நேர்வாழ பருப்பு இப்போ நீங்க பாக்குறதா வெட்டவாய் செந்தூரம்னு சொல்லக்கூடியது. இதுல பாத்தீங்க அப்படின்னா லிங்கம்ன்ற பாசானா, சங்கையில, நேர்வாழ பருப்பு இதெல்லாம் கலந்துதான் இந்த மருந்து செய்யறோம். இந்த கேப்சூலுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த லிங்க செந்தூரம், சங்கையில தூள், நேர்வாழ பருப்பு இது எல்லாம் கலந்தது. ஒரு கேப்சூல்ல கிட்டத்தட்ட 1 கிராம் அளவுக்கு இருக்கு மாதிரி இந்த மருந்து இருக்கு. இந்த மருந்து என்ன செய்யும் அப்படின்னா ஒருத்தருக்கு உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் எங்க வாயு தடப்பட்டிருந்தாலும் சரி அந்த வாயுவை ஃபுல்லாக எடுத்து வெளியே கொண்டு வந்துடும். இடுப்பு வலி, புறங்கழுத்து வலி, சியாட்டிகா பிரச்சனை இது எல்லாமே ஒரு மாத்திரை சாப்பிட்டதுமே ஒரு வாரத்துக்குள்ள 80% படிப்படியாக வலி வந்து குறைய ஆரம்பிச்சிடும். இந்த கேப்சூல் சாப்பிடும்போது காலையில் வெறும் வயிற்றுல கொஞ்சம் பனங்கருப்பட்டியை வாயில போட்டுட்டு இந்த கேப்சூல் அப்படியே வாயில போட்டு முழுங்கிடணும். இப்போ நான் உங்களுக்கு மருந்து எடுத்து காமிச்சிருக்கேன். இந்த மருந்து எடுத்து சாப்பிடணும் அவசியம் கிடையாது. நீங்கள் கேப்சூல் அப்படியே முழுசாவே முழுங்கிடலாம். முழுங்கிட்டீங்க அப்படின்னா இந்த பொட்டணத்துக்குள்ள வசம்பு கருக்கின பொடி வந்து இந்த பொட்டணத்தில் இருக்கு. இந்த பேதி வந்து ஒரு ஆளுக்கு வந்து 5லேருந்து 10 தடவை வரைக்கும் ஆகும். 5 தடவை 10 தடவை ஆனதுக்கு அப்புறம் அதை நிப்பாட்டுறதுக்கு இந்த வசம்பு கருக்கின பொடி, அதான் பேர் சொல்லான்னு சொல்லுவாங்கல்ல, அதை நெருப்புல கருக்கி எடுத்த பொடி. இந்த பொடியை 1 ஸ்பூன் தேன்ல குழப்பி சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த 5-6 தடவை பேதி ஆயிருக்கு பாத்தீங்களா, அந்த பேதியானது வந்து படிப்படியா நிற்கும். ஒரே நாள்ல உங்களோட நாள்பட்ட இடுப்பு வலி, பெடரி வலி, சியாட்டிகா பிரச்சனை இது எல்லாமே ஒரே நாள்ல உங்களுக்கு வந்து ஒரு 80% வந்து குணமாகறத பார்க்க முடியும். ஒரே கேப்சூல். ஐயா, இந்த நீங்க சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் எதனால வருது, எப்படி வருது, எதனால வருதுங்க ஐயா? முதல் வாதம் வர்றதுக்குரிய காரணம் அது தெரிஞ்சாதான் முதல் அது வராம தடுக்க முடியும். இப்ப நம்ம அந்த மருந்து சாப்பிட்றோம், வலி போயிருது, மறுபடியும் வராம இருக்கணும்ல. அதுக்கு நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. அதுக்கு எல்லாம் முதல் இப்போ பார்க்குற எல்லாருக்கும் விளக்கம் புரியுற மாதிரி நம்ம சொல்லுவோம். கசப்பு, துவர்ப்பு, காரம். இப்போ அறுசுவையில் இந்த சுவையை மட்டும் சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. சில கசப்பு ரொம்ப பிடிக்கும், காரம் சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி இந்த துவர்ப்பு ரொம்ப பிடிக்கும். இந்த துவர்ப்பு, இந்த கசப்பு இது ரெண்டுமே மலத்தை கட்டும். காரம் வந்து என்ன செய்யணும்னா உடம்புல அதிக உஷ்ணத்தை உண்டு பண்ணும். இந்த ரெண்டுமே வந்து வாதத்தை வர வச்சிடும். அதே மாதிரி சில வந்து ஆறுன சாப்பாடாக சாப்பிடுவாங்க. சாப்பாடை வந்து இப்போ டிவி பார்த்துட்டு சாப்பிட்றோம், இல்லை மொபைல் பார்த்துட்டு சாப்பிட்றோம், சாப்பாடை கவனித்து சாப்பிடாம இப்போ ஒரு 10 நிமிஷத்தில் சாப்பிட்டு முடிக்கிற வேலையை அரை மணி நேரமாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதாவது சோறோட சூடு ஆறுனதுக்கப்புறம் அது சாப்பிட்றது, இல்லை நம்ம டிஃபன் பாக்ஸில் வச்சு கொண்டு வந்து காலையில் சமைச்சதை மதியம் சாப்பிட்றது, இப்படி சாப்பிட்றதுனால வரும். சில பேர் என்ன செய்வாங்கன்னா பகலில் ரொம்ப நேரம் தூங்குவாங்க. பகலில் சூரிய உதயமாகி சூரியன் அஸ்தமனம் ஆகிற வரைக்கும் பகலில் தூங்கக்கூடாது. சில பேருக்கு பகலில் தூங்குறது பழக்கமாகி போயிடும். அதேமாதிரி இரவில் அதிக நேரம் கண் விழிக்கிறது. அதாவது எல்லாரும் முழிச்சிருக்கிற நேரத்தில் ஃபுல்லாக தூங்கிட்டு எல்லாரும் தூங்குற நேரத்தில் போய் கண்ணை முழிச்சுட்டு இருக்கிறது. ஒரு 12 மணி 1 மணிக்கு தான் தூங்கவே போகிறது, இப்படி இருக்கிறது. அதே மாதிரி அதிக வெயிட்டை தூக்குறது. இப்போ நமக்கு தெரியும் இந்த ஒரு தண்ணி குடம் வந்து இது நம்ம வெயிட்டு தூக்க முடியாது, இல்லை ஒரு வெயிட்டான பொருளாக இருக்குது தூங்கினா அதை அடிக்கடி செய்கிறது, வெயிட்டை தூக்கி இறக்குறது. இப்படி இருக்கிறனாலையும் சில பேருக்கு இந்த மாதிரி பிரச்சனை வருது. அதே மாதிரி
இரவில் வந்து அதிக நேரம் கண் விழிக்கிறாங்க. ரொம்ப பேர் வந்து டியூப்லைட் இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு மொபைல் பார்த்துக்கிட்டு நம்ம இரவு சாப்பாடு சாப்பிட்டாதான் உடனே தூங்கினா தான் காலையில் வெள்ளனை எந்திரிக்க முடியும். நீங்கள் காலையில் வெள்ளனை எந்திரிச்சிட்டிங்க, ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாள் 24 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ வெள்ளனை எந்திரிச்சிங்களோ, இப்போ 7 மணிக்கு எந்திரிக்கிறவர் ஒரு 5 மணிக்கு எந்திரிச்சிட்டா 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைச்ச மாதிரி. அப்போ வந்து உங்களுக்கு இயற்கையாகவே டைம் கிடைக்கும். நீங்கள் அந்த டயத்தை விட்டுட்டு அந்த அன்டயத்தில் போய் நீங்கள் அதிக நேரம் இது பண்ணிவிட்டு காலையில் நீங்கள் ஏர்லி மார்னிங் எந்திரிக்கிறது வந்து லேட் ஆயிடுது. இதனால் மலச்சிக்கல் பிரச்சனை வருது. இந்த மலச்சிக்கல் பிரச்சனை வந்துருச்சுன்னா வாதம் உடம்புல ஏற ஆரம்பிச்சிடும். எல்லா பிரச்சனைக்கும் மெயினான காரணம் வந்து மலச்சிக்கல் தான். இந்த மலச்சிக்கல் தான் வாதத்தோட கழிவு. இப்போது மூத்திரத்தோட, அதாவது உஷ்ணத்தோட கழிவு, பித்தத்தோட கழிவு வந்து மூத்திரம், அதேமாதிரி சிலேத்தமத்தோட கழிவு வந்து தொண்டையில் இருக்க சளி. இந்த 3 கழிவு இருக்குது. இப்போ வாதத்தோட கழிவு யார் யாருக்கெல்லாம் வெளியே சரியாக போலையோ அவங்களுக்கு உடம்புல வாயு பிரச்சனை வந்துடும். அது வந்து தலைவலியில் ஆரம்பிக்கும், முதுகு வலியில் ஆரம்பிக்கும், வயிற்று வலியில் ஆரம்பிக்கும், தொட வலியில் ஆரம்பிக்கும், கணுக்கால் வலியில் ஆரம்பிக்கும், பாத வலியில் ஆரம்பிக்கும். இப்படி ஒவ்வொருத்தர் உடம்புகளும் எந்த கழிவு சேருதோ அந்த இடத்துல ஆரம்பிக்கும். அப்புறம் உடம்புலாம் வியாபிச்சிடும். இப்போ இந்த கழிவை நீக்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த லிங்கம்ன்ற பாசானம் இதில் என்ன கலந்துருக்கு அப்படின்னா, இது ஒரு மெயினான பொருள் ரசம், கந்தகம், வங்கம், வங்கத்தோட சுண்ணம். இந்த 5 பொருள் கலந்தது தான் இந்த லிங்கச்சந்திரம். இந்த லிங்கச்சந்திரம் வந்து பதங்கமாக்கி எடுக்கிற ஒரு பொருள். இப்போ சாதாரணமாக போய் வாங்குறோம்னா சாதாரண மருந்து செய்கிறது கிடையாது. இது ஒரு 4-5 பொருளை வச்சு பதங்கமேக்கி அந்த பதங்கத்தில் மேலே வந்து அடியில் ஒட்டுறது தான் இந்த லிங்கம். பார்க்க செங்கக்கல்லாட்டம் இருக்கும், தண்ணியில் கரையாது. இந்த நவபாசனத்தில் ஒன்றான இந்த லிங்கத்தை எடுத்து நம்ம சுத்தி பண்ணி இதுக்கு வந்து வேப்பனையில் சுரு கொடுக்குறோம். சுரு கொடுத்ததும் ஒரு காப்படி வேப்பனையில் சுரு கொடுத்தா ஒரு அரை நாள் 1 நாள் ஆயிரும் அந்த சுரு கொடுக்கவே. அதில் லிங்கம் ஒரு வகையாக கட்டுது. இந்த கட்டுப்பட்ட லிங்கத்தை மருதாணி தலையை எடுத்து அரைச்சி ஒரு தேங்காய் அளவு கவசம் பண்ணி அந்த லிங்கத்துக்கு மேலே வச்சு புடம் போட்டு எடுக்கிறோம். அப்படி எடுத்ததான் லிங்கத்து மேலே அந்த வேப்பனெல்லாம் இருந்துச்சு, அந்த இதெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ எவ்வளோ லிங்கம் இருக்குது? இப்போ 50 கிராம் லிங்கம் இருக்குன்னா 50 கிராம் வந்து நேர்வாழை பருப்பு, இல்லை 50 கிராம் வந்து சங்கலை. இப்படி 3ஐயும் சம அளவு சேர்த்து அதை வந்து சேர்த்து இடித்து ஒரு வில்ல மாதிரி தட்டணும். நம்ம வடை இருக்குது பார்த்தீங்களா, ஆமாவோட மாதிரி சிவப்பு கலரில் இருக்கும். இதை வந்து ஒரு நல்லா ஒரு பாதி அளவு காய வச்சுட்டு ஒரு சட்டியில் மண் சட்டியை வச்சு அந்த அடுப்பை ஏற்றி அதை வந்து பிரட்டி எடுத்து அதில் நீர், அதாவது இந்த சங்கலையில் இருக்க ஈரம் போகிற வரைக்கும் செய்யணும். இந்த நேர்வாழை பருப்பு அப்படின்றது கடலை பருப்பு மாதிரி இருக்க மாதிரி ஒரு பருப்பு. இது வந்து பேதியாகிற எல்லா மருந்துலையும் இதை கலப்பாங்க. இதை வந்து செய்கிறதுக்கு முன்னாடி சுற்றி சேர்த்து பயன்படுத்தணும். இந்த அரை பருப்பு எடுத்து ஒரு யானை சாப்பிட்டா கூட யானையே வந்து 100 தடவை பேதியாகும், அவ்வளோ வீரியம் இருக்க பொருள். அதை நம்ம மருந்துக்கு சேர்க்கும்போது மனிதனோட குடலுக்கு ஏற்ற மாதிரி எந்த சைடு விட பண்ணாமல் அதை பக்குவப்படுத்தி அதை பச்சரிசியோட வேக வச்சு அது உள்ளே இருக்க அந்த டாக்ஸின் முளைன்னு சொல்லுவாங்க, அதுக்கு நடுவில் ஒன்று இருக்கும், அந்த இலையெல்லாம் எடுத்துட்டு அதை சுற்றி பண்ணி அதை சேர்த்து வச்சுருக்கோம். பசு நெய் விட்டு வறுத்து வச்சுருக்கோம். இதை தான் வந்து குறிப்பிட்ட ரேஷியோவில் கலக்கணும். இந்த 3 பொருளும் சேர்ந்து நமக்கு இந்த வெட்டவாயு சந்திரன்ற மருந்தாகுது. இந்த மருந்து உடம்புக்குள்ளே போயிடுச்சு அப்படின்னா உச்சந்தலையில் உங்களுக்கு இருக்க கபத்தை வெளியேற்றிடும். இந்த அதாவது பித்தம் இருக்க பகுதியில், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய நம்ம உஷ்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அதை மூத்திரம் மூலியமாக வெளியேற்றிடும். அதேமாதிரி மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய வாயுவை ஆசனத்து வழியாக வெளியேற்றிடும். ஆக மொத்தம் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உடம்புல இருக்க 3 தோஷத்தையும், கபத்தை நீக்கிறது, பித்தத்தை நீக்கிறது, வாதத்தை நீக்கிறது, இந்த 3 உடம்புல இருந்து வெளியே போகிறனால உங்களுக்கு வலி வந்து படிப்படியாக குறையுது. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, சிலர் வந்து வலி வந்ததும் நேராக போய் அதுக்கு பிசியோதெரப்பி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பிசியோதெரப்பி மட்டும் பண்ணிவிட்டு அங்கே பண்ணும்போது நல்லாயிருக்கும். ஒரு வர்மம் போய் மசாஜ் பண்ணிட்டு வரோம்னா மர்மம் மசாஜ் பண்ணும்போது நல்லாயிருக்கும். வீட்டுக்கு வந்தது ஒரு 2 நாள் 3 நாளில் மறுபடியும் வந்தது வந்துடும். இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம்னா, நோய்க்கு காரணம் என்னன்னு பார்க்குறோம். என்ன காரணமோ அந்த காரணத்தை உடம்பை விட்டு வெளியேற்றுறோம். உங்கள் உடம்புலேருந்து அது வெளியே போகணும். அது வெளியே போனால் தான் நோய் போகும். நம்ம நோயை போக வைக்காமல் உடம்புக்கு அப்படியே வச்சுட்டு உங்களுக்கு பதிலாக ஒருத்தர் வந்து உங்கள் உடம்பை வந்து நீட்டி நெளிச்சு வைக்கிறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறாரு, அது உங்களுக்கு இதமாக இருக்கும், தைலம் வச்சா கொஞ்சம் சுகமாக இருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து அந்த நோய் போகணுமே, அப்படி போகாது. இப்போ நம்ம வந்து உங்களை பெல்ட்டு மாட்ட சொல்லலை, நீ வாங்க இதை குனியாமல் இருக்கிற பெல்ட்டு தரேன் அப்படி சொல்லலை. நீங்கள் வந்து படி ஏறக்கூடாது, நீங்கள் இப்போ 2 வீலரே ஓட்டக்கூடாது, இப்படிலாம் சொல்லி உங்களை பயமுறுத்தாமல் நீங்கள் எல்லாமே பண்ணலாங்க, இந்த மருந்தை மட்டும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறோம். வாரத்தில் 1 நாள் மேனிக்கு 4 வாரம் சாப்பிட்ணும். எப்பேற்பட்ட வலி இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த தண்டுவடத்தில் ஆப்ரேஷன் மட்டும் பண்ணிடக்கூடாது. இந்த மருந்து வந்து இயற்கையாக வாயு வந்திருக்கு பார்த்தீங்களா, இடுப்பில் வாயு இருக்குது, சியாட்டிக்காவில் வாயு இருக்குது, ஸ்படைரியில் வாயு இருக்குது, கழுத்து திருப்ப முடியல, இடுப்பு குனிய முடியல, நிமிட முடியல, இந்த இடுப்பு கீழே அந்த உட்கார இடத்துல உள்ளுக்குள்ளே அந்த போன் டெயில்னு சொல்லுவாங்க, அந்த பகுதி எனக்கு வலிக்குது, இப்படி இருக்கவங்க தான் அந்த மருந்து சாப்பிட்ணும். ஒருத்தர் கீழே வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்குங்க, எனக்கு எலும்பு முறிஞ்சிருச்சுங்க, நான் வந்து எனக்கு வந்து டிஸ்க் வந்து எனக்கு உள்ளே வந்து கருவி வச்சுருக்காங்க, எனக்கு வந்து நட்டு போல்ட்டு போட்டிருக்காங்க, எனக்கு வந்து உள்ளே வந்து பிளேட் இருக்குங்க, இவங்க தான் வந்து இந்த மருந்து அவங்களுக்கு வேலை செய்யாது. இயற்கையாக அவங்களுக்கு வெட்டவாயு இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, உஷ்ணத்தினால வந்திருக்கு, வாயுனால வந்திருக்கு, கபத்தினால வந்திருக்குன்னா இந்த மருந்து எல்லோரும் சாப்பிட்லாம். இது வந்து 18 வயசுக்கு மேலே
60 வயசு வரைக்கும் யார் திடகாத்திரமாக உடம்பு இருக்கவங்க, அதாவது பேதி ஆகிறது உடம்பு தாங்கும்ன்றவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். படுத்த படுக்கையில் இருக்காங்களே, பெட் ரெஸ்ட்டில் சில பேர் இருப்பாங்க, கை காலில் எனக்கு செயல்படாதுங்க, என்னை ஒரு ஆள் தூக்கிட்டு போய் தாங்க பாத்ரூம் கூட்டி போகணும், தூக்கிட்டு போயிட்டு தாங்க வந்து படுக்க வைக்கணும், அவங்களுக்கு இந்த மருந்து கிடையாது. ஆக்டிவாக இருக்கீங்க, உங்களால் குனிய மட்டும் முடியல, நிமிர மட்டும் முடியல, கழுத்து அசைக்க முடியல, இவங்க மட்டும் இந்த மருந்து எடுக்கணும். மற்ற யாருக்கும் இந்த மருந்து கிடையாது. இந்த மருந்தை ஒரு தடவை சாப்பிட்டா போதும். ஒரே ஒரு மாத்திரை வாங்கி சாப்பிட்டு பார்க்கட்டும். சாப்பிட்டா அதில் குணமாறு உங்களுக்கு தெரியும்ல, எடுத்து அடுத்து வாங்கிக்கோங்க. 4 வாரத்தில் வாரத்துக்கு 1 மேனிக்கு 4 வாரம் சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டாங்கன்னா முற்றிலும் மறுபடியும் இந்த பிரச்சனைக்கு நீங்கள் எந்த மருந்து சிகிச்சை எடுக்க வேணும் அவசியம் இருக்காது. அதான் அந்த மருந்து. இதுதான் அந்த வெட்ட வாயு செந்தூரம். ஏன்னா நேயர்களே, அவர் சொல்கிறது எல்லாமே கேட்டிருப்பீங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான மருந்து. இது நிறைய பேர் கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்கு. ஒரே நாளெல்லாம் குணமானவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. பிரச்சனை இல்லைங்கய்யா, எத்தனை வருஷம் பிரச்சனை ஒரே மாத்திரையில் சரியா போச்சுன்னு சொல்றவங்களா இருக்காங்க. இந்த மாதிரி வேணா கீழே போகிற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு அருமையான பதிவு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.